அதிர்ஷ்டம்னா இப்படி இருக்கணும்பா. ஸ்ட்ரெயிட்டா செமிஃபைனலுக்கு போன ஆஸ்திரேலியா. இவங்க தோத்தா சாம்பியன்ஸ் டிராஃபில ஆப்கானிஸ்தான் செமிஃபைனலுக்கு போகுமா? அந்த இவங்கன்றது யாருன்னு தெரியுமா? வேற யாரும் இல்ல, சவுத் ஆப்பிரிக்கா தான். ஆஸ்திரேலியா காரணங்களுக்கே தண்ணி காட்டிய ஆப்கானிஸ்தானினுடைய 2 வீரர்கள் யாருன்னு தெரியணுமா? செதிகுல்லா அட்டல், அஸ்மதுல்லா உமர்சாய். என்ன மனுஷியா சொல்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்காங்க ஆஸ்திரேலியா தரப்புல. என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு ரன் அவுட் அப்பீல் பண்ணிருப்பாங்க டீம்மேட்ஸ், பட் அதை திரும்ப வாங்கியிருப்பாரு வாபஸ்க்கு ஸ்டீவ் ஸ்மித். இனிமே என்ன ஆனாலும் பாகிஸ்தான்ல மட்டும் ஐசிசி தொடர 50 வருஷத்துக்கு நடத்த மாட்டாங்கடா, நடத்தினாலும் கேவலம் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறது யார் தெரியுமா? பாகிஸ்தான் ரசிகர்கள். ஒருவேளை இந்தியா ஆஸ்திரேலியா கிட்ட செமிஃபைனலுக்கு மோதனா அந்த மோதல்ல கண்டிப்பா இந்தியா பயப்படுவாங்க ஆஸ்திரேலியாவை பார்த்து. அந்த மாதிரி முன்னாள் கிரிக்கெட் வீரர் சொல்லி இருக்கிறாரு. யாருன்னு கேக்குறீங்களா? கில்லஸ்பி. ஆடாம ஜெயிச்சோமடா, இந்த கதையை கேட்டு இருக்கீங்களா? அந்த வார்த்தைக்கான பொருத்தமான ஆள் யாருன்னு கேக்குறீங்களா? ஆஸ்திரேலியா மட்டும்தான். நேற்றைய போட்டி லாகூர்ல ஆப்கானிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வாழ்வா சாவா ஆட்டன்ற மாதிரி தான் இருந்தது. தொடக்கத்துல டாஸை வென்ற ஆப்கானிஸ்தான் பேட்டிங்கே சூஸ் பண்ணாங்க. ஆனா ஸ்மித் அவர்கள் டாஸ் வென்றிருந்தால் கூட நான் ஃபீல்டிங்கை தான் தேர்வு செஞ்சிருப்பேன். நேற்றைய போட்டி லாகூர்ல ஆப்கானிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு வாழ்வா சாவான்ற ஒரு ஆட்டம் மாதிரி தான் சென்று கொண்டிருந்தது. ஆனா அந்த இடத்துல மழையின் காரணமாக அது தடைப்பட்டு நின்று போச்சு. இது ரொம்ப வருந்தத்தக்க கூடிய விஷயம் யாருக்குன்னா ஆப்கானிஸ்தானுக்கு. ஆனா ஆஸ்திரேலியாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான். ஏன்னா நிறைய மேட்ச் அவங்க ஆடவே இல்லை, ஒரே ஒரு மேட்ச் மட்டுமே ஆடி சாம்பியன்ஸ் டிராஃபியினுடைய செமிஃபைனலுக்கு போறது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம். ஏன்னா போன சாம்பியன்ஸ் டிராஃபில ஆஸ்திரேலியா மழையின் காரணமாகவே அவங்க வெளியேறி இருப்பாங்க ஒரே ஒரு பாயிண்டோட. ஆனா இந்த முறை அதே மழையின் அடிப்படையில ஒரு பக்கம் ஒரு மேட்ச் கூட விளையாடாம டைரக்டா செமிக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா இங்கிலாந்து கூட மட்டும்தான் அவங்க சரியா விளையாடினதே. 352 ரன்னை அதிகமா சேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிலே அதிகமா சேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு டீம் யாருன்னா அவங்க தான். அதிகமா ஸ்கோர் அடிச்சிருக்கக்கூடிய ஒரு டீம் யாருன்னா அதுவும் அவங்க தான். அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த ஒரு மேட்ச்ல மட்டும் வெற்றி பெற்று 2 பாயிண்டை தக்க வச்சிருந்தாங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்காவுடன் அந்த இடத்துல டிரா ஆகி போச்சு மழை வந்ததுனால. ஆகையால ஒவ்வொரு பாயிண்டும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பாயிண்ட், ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பாயிண்ட். அந்த வகையில 2 டீமுமே 3 பாயிண்ட் என்ற அடிப்படையில தான் இருந்தது. தற்பொழுது ஆப்கானிஸ்தானுடன் ஒரு மோதல் பல பரீட்சை. ஏன்னா இங்கிலாந்து கூட போராடி வெற்றி பெற்றார்கள். அந்த இடத்துல ஆப்கானிஸ்தான் வீரர்கள் சிறப்புற செயல்பட்டிருப்பாங்க. அதனால இந்த ஒரு ஆஸ்திரேலியா மேட்ச் வாழ்வா சாவான்ற ஒரு ஆட்டமாக தான் பார்க்கப்பட்டது. அந்த வகையில மேட்ச் தொடங்குச்சு. டாஸை வின் பண்ணி ஆப்கானிஸ்தான் பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. ஆனா ஸ்மித் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, நீங்க டாஸ் வின் பண்ணிருந்தா என்ன சூஸ் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, நான் டாஸ் வின் பண்ணியிருந்தா கண்டிப்பா ஃபீல்டிங்கை தான் சூஸ் பண்ணிருப்பேன், அது தானாகவே கிடைச்சது, எனக்கு வரமா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னு கேட்டதுக்கு, டக்வர்த் லூயிஸ் முறையில ஒரு பக்கம் 2வது ஆஃப்ல பாத்தீங்கன்னா ரன் அடிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா நாங்க இறங்கி அடிச்சுப்போம், அந்த அடிப்படையில் தான் எனக்கு ஃபீல்டிங் வேணும்னு கேட்டேன். ஏன்னா மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு 70% அந்த இடத்துல இருக்கிறது லாகூர்ல. அதுவும் இல்லாம வடிகால் வசதி கூட கிடையாது. இதனாலதான் பாகிஸ்தான் வீரர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அடே இன்னும் 50 வருஷம் ஆனாலும் ஐசிசி இந்த இடத்துல தொடரே நடத்தாதுடா, அப்படி நடத்தினா எனக்கே அசிங்கம் தான்டா. ஏன்னு கேட்டீங்கன்னா முழு தார்பாய் கூட வாங்குறதுக்கு இல்லையடா காசு. அதுவும் இல்லாம பாகிஸ்தான் கிட்ட ஒரு பக்கம் ஐசிசி நிதியை கொடுத்து இருக்கிறது, ஆனா அவங்க அதை செயல்படுத்தல. அந்த இடத்துல தண்ணி தேங்கி இருந்தது பாத்தீங்களா அந்த தார்பாயில, அதை அந்த இடத்துல உதறிட்டு 30 நிமிடம் தான் மழை பெஞ்சுது. அதுக்குள்ள ஆட்டம் ரத்தாகி போச்சு. ஆகையினால இது தவிர்க்கப்பட்டது. ஆளுக்கு ஒரு பாயிண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பாயிண்ட்டும் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. உடனே ஆப்கானிஸ்தான் 3 பாயிண்ட் அடிப்படையில் இருக்கிறது, ஆஸ்திரேலியா 4 பாயிண்ட். ஏன்னா ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒரு டிராய் ஒரு பாயிண்ட் வெற்றாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் கூட இப்பொழுது ஒரு பாயிண்ட், இங்கிலாந்து கூட 2 பாயிண்ட், மொத்தம் 4 பாயிண்ட். இப்போ அவங்க நெட் ரன் ரேட் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அவங்களுக்கு. அவங்க டைரக்டா செமிக்கு போறாங்க. கடைசியா நடக்கக்கூடிய மேட்ச் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும். சவுத் ஆப்பிரிக்காவும் 3 பாயிண்ட் தானே இருக்கு, ஆப்கானிஸ்தானும் 3 பாயிண்ட் தானே இருக்கு. எப்படியாச்சும் சவுத் ஆப்பிரிக்காவை தோற்கடிச்சுட்டா இங்கிலாந்து கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் உள்ள போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆப்கானிஸ்தான் ரசிகர்கள் எல்லாருக்கோட எண்ணோட்டமும் இருக்குது. அதை நாம கடைசியா பார்ப்போம், அவங்க என்ன நெட் ரன் ரேட்ல இருக்கிறாங்க, எந்த அடிப்படையில உள்ள போக முடியுன்றது. அதற்கு முன்னால ஆப்கானிஸ்தான் தரப்புல சிறப்புற செயல்பட்டாங்களா அப்படின்னா 2 நபர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு தண்ணி காட்டி இருந்தாங்க உண்மையாகவே. ஏன்னா போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஜாட்டன் 177 ரன் 146 பாலுக்கு
6 6 12 பவுண்டரி அடிச்சு ஒரு பக்கம் வெறித்தனமான ஒரு ஆட்டம். அந்த வகையில சாம்பியன்ஸ் டிராஃபிலேயே அதிக ஸ்கோர் அடிச்ச நபர் ஜாட்டனா தான் இருந்தார். இந்த முறையும் அவர் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட்லயே குர்பாஸ் மேல ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சாங்க. எந்த மேட்ச்லயுமே ஆடல, ஆனா இந்த மேட்ச் திருப்பு முனையாக அவர் இருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாமே நினைச்சாங்க. ஆனா அந்த இடத்துல அது நடக்கலங்க. ஃபர்ஸ்ட் 5 பாலுக்கு 0 ரன்ல டக் அவுட் ஆயிருக்கிறாரு ஸ்பென்சர் ஜான்சன் ஓவர்ல. அதை தொடர்ந்து ஜாட்டனாவது நன்றாக ஆடி வருவார். ஏன்னா அவர் கூட வந்து பார்ட்னர்ஷிப் யார் போட்டதுன்னா செதிகுல்லா அட்டல். இவர் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டு 2 பேரும் நல்லா கெயின் பண்ணாங்க. கண்டிப்பா இந்த வாட்டி ஜாட்டன் ஒரு 100 அடிப்பாரா 50 அடிப்பாரான்னு நினைச்சா அந்த இடத்துல தவறுதலா ஜாம்பா ஓவர்ல ஒரு ஷாட்டை வந்து ஆப் சைட்ல ஆடி கேட்ச் கொடுத்துட்டாரு. அந்த பாலை மிஸ் பண்ணிருக்கலாம், இல்ல ஸ்ட்ரோக் பண்ணிருக்கலாம், இல்ல டிஃபெண்ட் பண்ணி எதை வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல தவறுதலான ஒரு ஷாட் தான். அது ஆடப்பட்டு ஒரு பக்கம் கேட்சா மாறிச்சு. இதனால அவர் வெளியே போயிட்டாரு. 2 விக்கெட் விழுந்து விட்டது. இப்பவே ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டு விட்டது ஆப்கானிஸ்தானுக்கு. ஒன்றாக சேர்ந்து நமாஸ் பண்ணிவிட்டு ஒற்றுமையாக உள்ள வந்தாங்க ஆப்கானிஸ்தான் அணி. அவர்களுடைய தொடக்கமே இந்த மாதிரி ஆபத்தா விளைஞ்சதுனால அடுத்தடுத்த நபர்கள் மேல அதிக நம்பிக்கை வைக்க வேண்டிய ஒரு அவசியம். அந்த நேரத்துல தான் வந்து செதிகுல்லா ஹட்டல் மேல பலரும் நம்பிக்கை வச்சாங்க. அந்த வகையில் அவரும் காப்பாற்றினார். 95 பால்களுக்கு 85 ரன்னை அடித்திருந்தார். 3 6 6 4 இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சுட்டு இருந்த ஒரு நபர் அந்த 95 பாலுக்கு 85 அடிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர் தானே உண்மையாவே 120 150 அடிப்பாரு, ஒரு 300க்காவது ரன்னை நெட்டிட்டு போவாரு தான் எல்லாருமே நினைச்சோம். ரொம்ப தவறுதலா அடிச்சதுனால அவரும் அவுட் ஆகி போனார். இதற்கிடையில ரஹ்மத் ஷா அவுட் ஆகிட்டாரு. அதே மாதிரி இப்ப ஆல்ரவுண்டர் பத்தி பேசியே ஆகணும். போன மேட்ச்ல 40 பாலுக்கு 41 ரன்னும் 5 விக்கெட்டுக்கு 58 ரன் விட்டு கொடுத்து 9.5 பால்களை போட்டு இருப்பார். போன வாட்டி அவருக்கு தான் உண்மையா சொல்ல போனா மேன் ஆஃப் தி மேட்சை கொடுத்திருக்கணும். எல்லா வாட்டியும் ஆல்ரவுண்டர் ரொம்ப காப்பாத்துறாரு. ODI ஃபார்மேட்ல 9 50களை அடித்திருக்கிறார். யாருன்னு கேக்குறீங்களா? அஸ்மதுல்லா ஹோமர்சாய். இவர் தாங்க சிறப்பா செஞ்சார் சம்பவத்தை. நேற்று தண்ணி காட்டியவர் இவர் தான் முக்கியமா. ஏன்னா 199க்கு 7 விக்கெட் விழுந்த உடனே மேட்ச் முடிஞ்சிருச்சுடா, ஈஸியா முடிச்சிடலாம்டா அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறமா வந்த ரஷீத் கானும் நல்லா அடின்னு அடிச்சாரு. நபி மட்டும் ரன் அவுட் ஆகிட்டாரு, அதுவும் ஏமாந்து போயிட்டாரு. அதற்கிடையில இந்த அஸ்மதுல்லா ஹோமர்சாய் 67 பந்துகளுக்கு 63 ரன்கள் அடித்திருப்பார். இத்தனைக்கும் ஒரு 6வது விக்கெட்ல இறங்கக்கூடிய ஒரு நபர். அதுவும் இல்லாம போலிங் போடும்போது அவர் தான் ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. ஆனா ஆஸ்திரேலியா 12.5 பால்களை ஆடி 109 ரன்களை அடித்திருப்பாங்க. 56 ரன் 46 பாலுக்கு டிராவிஸ் ஹெட். அதே மாதிரி ஷாட் முதல்ல மேத்யூ ஷாட் இறங்கி இருப்பாரு. அவரும் அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு, ஹெட்டும் அடிக்கிறாரு. இவங்களால என்ன பண்றதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கு அடுத்து வந்த ஸ்மித் மட்டும் நிதான முறையில் ஆடிட்டு இருந்தாரு. ஆகையால அவர் மட்டும் 19 ரன்களை அடித்திருந்தார் 22 பாலுக்கு. இந்த வகையில 12.5வது பால்ல மழை பெய்யும் காரணத்தினால இவங்க ஏற கட்டிக்கிட்டாங்க. அதோட மேட்ச் வந்து நிறுத்தப்பட்டது. 30 நிமிடம் அடிச்சு மழை நின்னு போச்சு. ஆனா வடிகால் வசதி இல்லாத காரணத்தினால இங்க இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியம் எடுத்துங்க, எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் ஒரு செகண்ட்ல வந்து ட்ரை ஆயிடும். அந்த டிரைனேஜ்ல வசதி எல்லாம் இருக்குது. ஆனா பாகிஸ்தான்ல அவ்வளவு ICC காசு கொடுத்தும் அந்த இடத்துல டிரைனேஜ் வசதி இல்லாத அடிப்படையில அவங்களே வெக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்நாட்டு ரசிகர்களே ஒரு பக்கம் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வகையில மேட்சினுடைய சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? ஸ்மித் வந்து அதுக்கு முன்னாடி கேவலமான ஒரு நபர். அவர் வந்து தடை செய்யப்பட்டார். பால்ல வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணாரு. இந்த ஆஸ்திரேலியாக்காரனுங்க வந்து ஜெயிக்கணும்ன்றதுக்காக அந்த சூழ்நிலையை என்ன வேணாலும் பண்ணுவாங்க. வார்னர் அவரும் சேர்ந்து தானே ஒரு தப்பை பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிராப் பண்ணாங்க. இந்த இடத்துல அஸ்மதுல்லா ஹோமர்சாய் வந்து ரன் அடிச்சிருப்பாரு. அந்த ரன் அடிச்ச உடனே அந்த ஓவர் முடிஞ்சு போகுது. இப்போ என்னன்னா கீப்பர் அண்ட் இங்கிலீஷ் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ரன் அவுட் பண்றாரு. ஏன்னா ஓவர் முடிஞ்சு அவங்க வெளியே போறாங்க. யாருன்னு கேக்குறீங்களா? நூர் அகமது. அப்படி வெளியே போகும்போது இவர் ஸ்டம்பிட் பண்ணிட்டு அப்பீல் பண்றாரு அம்பையர் கிட்ட. அவங்களும் தேர்ட் அம்பையர் கிட்ட போறாங்க. உடனே ஸ்மித் அவர்கள் என்ன பண்றாருன்னா இல்ல இந்த அப்பீல் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், ஏன்னா ஓவர் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கிளம்பி போனோம். அந்த வகையில இந்த விக்கெட்டை நாங்க அப்பீல் பண்ணல, நீங்க வாபஸ் வாங்கிடுன்னு சொன்ன உடனே அவங்களும் ரத்து செஞ்சுட்டாங்க. அந்த வகையில ஸ்மித்தை இப்ப பாராட்டிட்டு வராங்க. ஏன்னா இதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். இது வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு ரன் அவுட் எடுத்து நாங்க ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. இது விதிக்கு உட்பட்டதும் இல்லை. இது ஓவர் முடிஞ்சதுன்னு எங்களுக்கே தெரிஞ்சது. அதனால இந்த விக்கெட் வேணான்னு சொல்லிட்டு இங்கிலீஷையும் டிராப் பண்ண சொல்லிட்டு இந்த அப்பீலையும் வாபஸ் வாங்கிக்கிட்டாரு ஸ்டீவ் ஸ்மித். இதன் மூலமாக அவர் நல்ல பேரையும் வாங்கிக்கிட்டாரு. இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபில ஆப்கானிஸ்தான் செமிக்கு போகுமா? அந்த இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து கிட்ட தோக்கணுமா? அப்ப எந்த அடிப்படையில தோத்தா ஆப்கானிஸ்தான் உள்ள போக முடியும்? 207 ரன்கள் வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்காவை தோற்கடிக்கணும். அப்படி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்களா 125க்கெல்லாம் அவங்கள சுருட்ட வேண்டும். அதை இறங்கி இங்கிலாந்து 11.5 பால்கள் அடிக்கணும். அதே மாதிரி 75 ரன்களுக்குள்ள சுருட்டுறீங்களா? அப்ப 8 ஓவருக்குள்ள அடிக்கணும். 100 ரன்கள்ல சுருட்டுறீங்களா சவுத் ஆப்பிரிக்காவை? அப்ப 10 ஓவருக்குள்ள அடிக்கணும். இந்த மாதிரி அடிச்சா மட்டும்தான் அது சாத்தியமாகும். நீங்களே நினைச்சு பாருங்களேன், இங்கிலாந்துடைய போலிங்ஸ்லாம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் வந்து சாத்தியக்கூறே கிடையாது. 125ல சவுத் ஆப்பிரிக்காவை சுருட்டுறது, 100 ரன்கள்ல சுருட்டுறது, 75 ரன்கள்ல சுருட்டுறது. ஆனா 207 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிக்கணும்
அந்த அளவுக்கு கேவலமா விளையாடுவாங்க சவுத் ஆப்பிரிக்கா? அது சாத்தியமே கிடையாது. ஆனா இந்த இடத்துல கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் 99% வெளியேறும் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியை விட்டு. அப்படி இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் செமிஃபைனலுக்கு போகும். அப்படி போனா யார் அந்த இடத்துல இந்தியா கூட மோதுவா? அது ஞாயிற்றுக்கிழமை நியூசிலாந்துடன் இந்தியா மோதும் பொழுது அவங்க வெற்றி பெற்றால் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போனா கண்டிப்பா ஆஸ்திரேலியா செகண்ட் இடத்துல இருக்கும். ஏன்னா தற்பொழுது இங்கிலாந்துடன் ஜெயிச்சா சவுத் ஆப்பிரிக்கா மேல போயிடுவாங்க. ஏன்னா 5 பாயிண்ட் வச்சிருப்பாங்க, ஆஸ்திரேலியா கீழே இருப்பாங்க. ஒருவேளை நாம தோத்துட்டா 2வது பிளேஸ்ல இருப்போம் ஞாயிற்றுக்கிழமை நியூசிலாந்துடன். அப்படி 2வது பிளேஸ்ல இருக்கும் பொழுது அந்த இடத்துல இங்கிலாந்து கிட்ட சவுத் ஆப்பிரிக்கா தோத்துட்டா கண்டிப்பா ஆஸ்திரேலியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். அந்த குரூப் பி ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியவங்க இந்த குரூப் ஏ ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியவங்க கூட தான் விளையாட முடியும். அதே மாதிரி குரூப் ஏ ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தா குரூப் பி ல செகண்ட் பிளேஸ் இருக்கவங்க கூட தான் விளையாட முடியும். இந்த வகையில் தான் அட்டவணை வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில இந்த மேட்சை தொடர்ந்து இந்தியா ஆஸ்திரேலியாவை பழி வாங்கியே ஆகணும். அதே மாதிரி கில்லஸ்பீன்ற ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இடத்துல ஆஸ்திரேலியா செமிஃபைனல் வந்தா கண்டிப்பா இந்தியா பயப்படும். ஏன்னா அவங்களுக்கு 2023ல 50 ஓவர் வேர்ல்டு கப்ல பயத்தை காட்டினவங்க தான் இந்த ஆஸ்திரேலியாக்காரங்க. அதுக்குன்னு நான் இந்தியர்களை ஒரு சலிச்சவங்கன்னு சொல்லல, அவங்களும் திறமையானவர்கள் தான். இருந்தாலும் ஆஸ்திரேலியன்ஸை பார்த்தா கண்டிப்பா இந்தியாவுக்கு பயம் இருக்கும். அதற்கு தக்காக தான் இந்திய ரசிகர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்படிதான் பாகிஸ்தானும் சொல்லிச்சு, பங்களாதேஷும் சொல்லிச்சு, சுற்றிலே வெளியேறிச்சு. அதே மாதிரி தான் இப்ப நீங்க அரையிறுதியில ஆஸ்திரேலியாவை பார்த்தா பயமா இருக்கும், நாங்க ஜெயிச்சிருவோம்னு சொல்றீங்க. கண்டிப்பா முடியாது. இந்த இடத்துல கண்டிப்பா இந்தியா தான் ஜெயிக்கும் சொல்லிட்டு இவங்க தக்கா ரிப்ளை கொடுத்திருக்காங்க. சரிப்பா, இந்த இடத்துல சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கக்கூடிய மேட்ச் ஒரு பக்கம் மழை பெய்து டிரா ஆனா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வாங்குவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பாயிண்ட் வாங்கி 4 பாயிண்ட் வாங்கிடுவாங்க. இங்கிலாந்து ஒரு பாயிண்ட், அது எப்படியும் வெளியேறி விட்டது, அதை பற்றி கணக்கு கொள்ள வேணாம். ஆனா இந்த இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பாயிண்ட் வாங்கினா 4 பாயிண்ட் அடிப்படையில் ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நெட் ரன் ரேட் யாருக்கு அதிகமா இருக்குன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் அதிகமா இருக்கு. அந்த வகையில் அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிடுவாங்க. ஆக மொத்தம் நியூசிலாந்தும் இந்தியாவும் மோதிர போட்டியை வச்சுதான் அந்த இடத்துல ஆஸ்திரேலியா கூட மோத போறோமா, சவுத் ஆப்பிரிக்கா கூட மோத போறோமான்ற ஒரு போட்டியை நிலவும். அந்த வகையில நீங்களும் எல்லாம் மேட்ச் பார்ப்பீங்க. இப்ப நான் சொன்ன அடிப்படையில நாம சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட மோதணுமா இல்ல ஆஸ்திரேலியா கிட்ட மோதணுமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.